ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கரிஞ்சுக்குட்டி வத்தல் குழம்பு. இன்றைக்கி நம்ம செய்யலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்களும் செய்யுங்க. கொஞ்சம் விளக்கெண்ணெய், சீரகம், கருவேப்பில், வெங்காயம் கொஞ்சம் வணக்கிக்கலாம். ஒரு தக்காளி, வணக்கியாச்சு. இப்போ கொஞ்சம் சாம்பார் தூள், கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் மல்லிப்பொடி நல்லா வணக்கிக்கலாம். இதை சிம்மில் வச்சு வணக்கணும், இல்லைன்னா பொடியெல்லாம் கருகி போயிடும். எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு போட்டு 2 வெந்தயம் போட்டு வெங்காயம் கருவேப்பில் போட்டு இதை நல்லா கொஞ்சம் வணக்கிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வத்தல் சொல்லுவாங்க தெரியுங்களா, சிக்குடி கீரையில் வத்தல் இருக்கும் தெரியுங்களா, அதை அந்த குழம்பு தான் இன்றைக்கி நம்ம வைக்க போகிறோம். அதை போட்டுக்கலாம். இப்போ சிக்குடி கீரையில் வத்தல் இருக்கும்ல, அதுதான் சிக்குடி கீரை காய் காஞ்சி இந்த மாதிரி வத்தல் போட்டு வச்சுருப்பாங்க. சிக்குடி கீரை வத்தல் குழம்பு நல்லா வணக்கிக்கலாம். வெங்காய தக்காளி போட்டு வணக்கணும்ல, அதை வந்து நம்ம அரைச்சிக்கிட்டோம். இப்போ அரைச்ச மிளகா உள்ள ஊற்றிடலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் உள்ளார. கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம். குழம்புல புளி கரைச்சல் ஊற்றிக்கலாம். இது எல்லாத்தையும் கலந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். அப்போ தான் வந்து இந்த சிக்குடிக்கீரை வத்தல் வந்து நல்லா வேகும். நல்லா கொதி வந்துருச்சு, லைட்டாக கலக்கிக்கலாம். கேஸ் குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு, நல்லா திக்காக வந்துருச்சு. கொங்கு நாட்டு புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் நல்லா இருக்கான்னு. நீங்களும் வீட்டில் ஒரு நாள் செஞ்சு பார்த்து சொல்லுங்கள். வாங்க சாப்பிட்லாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். சாய் கரண் சக்தி யூடியூப் சேனலை என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, பாய் காய்ஸ்.